பாஜகவின் பிளானை விஜய்தான் என ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் அப்பாவு பாஜக மற்றும் நடிகர் விஜயை குறிவைத்து கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பாஜகவின் திட்டப்படி விஜய் கட்சி தொடங்கியதாகவும் தேர்தலில் அரசியல் களத்தில் நடிப்பதற்காக 1000 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட வாக்குகளை பிரிக்கவே இந்த முயற்சி எனவும் குற்றம் சாட்டினார். ஆனால் எந்த போட்டி இருந்தாலும் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க உங்கள் மத்தியிலே உங்கள் வீட்டு அமித்ஷா சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு. தான் கிறிஸ்தவ ஓட்டை பிரிச்சுட்டா என்ன செய்யலாம், பிஜேபி ஆட்சிக்கு வந்துடலாம், சில தொகுதிகளில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்காங்க. அவர் பிஜேபி சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தாருங்கிறதுக்கு நேற்று நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் இருக்குன்னு தெரியும். ராமதாஸ் அந்துலாங்கிறவர் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு விஜய்கிட்ட எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்களோ அதையும் வாங்கி ஆட்சி அமைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயை நாங்கள் நிற்க சொல்லியிருக்கோம், நாங்கள் சொன்னது தான் கேட்பார். இதுவரை பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செய்கின்ற செயலை கண்டிக்கவே மாட்டார். அதனால் பிஜேபியினுடைய பி டீம் விஜய் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.